இதுக்கெல்லாம் முதல்ல நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிப்பதோடு மேடையில் இன்னொரு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டத்துடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் ஏஜி சம்பத் அவங்க இருக்கிறாங்க, அண்ணன் டால்பின் சீர் அவங்க இருக்கிறாங்க, அண்ணன் நாகராஜன் அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் லோகநாதன் அவர்கள், அருமை சகோதரி அனந்தபிரியா அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மாநிலத்துடைய செயலாளர் சதீஷ் அவர்கள், எல்லோரும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மீடியா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கா அவர்கள் இருக்கிறாங்க, அருமை சகோதரர் நம்முடைய சமூக வலைதளத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம் தெரிவிச்சோம். ஆனா சூழல் கொஞ்சம் வித்தியாசமான சூழல். குறிப்பாக சென்னையில சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரத்துல, மரக்காணத்துல, திண்டிவனத்துல, கடலூர்ல, திருவண்ணாமலையில, நாகப்பட்டினத்துல எல்லா இடத்துலயும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. சென்னையில 120 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட 400 மில்லிமீட்டர் தாண்டி பெய்ஞ்சிருக்கு. வரலாறு காணாத மழை. புதுச்சேரியில 20 ஆண்டுகளாக இல்லாத ஒரு மழை மறுபடியும் பெய்ஞ்சிருக்கு. பெரிய அளவில் மக்கள் எல்லாரும் அவதிக்குள்ள இருக்கிறாங்க. அதனால்தான் நான் நேற்று கருணாகராஜன் சொன்னேன், நான் எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம், நம்ம தொண்டர்கள் நம்ம அப்படியே களத்துல பார்த்துக்கலாம். தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு. அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. நாளையிலிருந்து நானும் களத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் மரக்காண பகுதிக்கு நாம நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் நம்ம கொடுக்கணும். காலையிலிருந்து விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடு கீழே இருக்க போறேன். இன்னைக்கு நம்முடைய ஒரு குழு அனுப்புறோம். மாநிலத்திலிருந்து ஒரு நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு டெல்டா பகுதிக்கு போறாங்க. உடனடியே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். வெள்ள செய்த அளவுக்கு இருக்கு. ஆனால் அரசியல்வாதிக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும். அதனாலதான் நான் கருணாகராஜன் சொன்னேன்னா சந்திப்பு இது வேண்டாம், பட் நம்முடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்திச்சு அவர்கள் எல்லோரையும் கூட இன்பத்தோடு வர்றாங்க. அவர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க, ஒரு உத்வேகத்தோடு வர்றாங்க. அதனால் வர்றவங்க நம்ம கடக்க வேண்டாம், எல்லாரையும் இங்கே பார்த்து விட்டு உடனடியாக களத்துக்கு அனுப்பிடுவோம். சென்னையில் இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை. ஏன்னா மழை பொழிவே குறைவு தான், 120 mm தான் பேச்சிருக்குன்னா. இருந்தும் சென்னையில் வழக்கமான இருக்கக்கூடிய பகுதியில் எங்கெல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு. அதனால் நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் கவனம் அங்கே கொடுங்கன்னா நீங்க வந்து நீங்க பார்த்தது, வரவேற்றது, கட்சி அலுவலகத்துக்கு வந்தது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த 1 வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்தில் தேவைப்படுகிறது. நம்ம எல்லோரும் களத்தில் இருக்க வேண்டும், அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியாக நானே மைக்கு கொடுத்தேன். இரண்டாவது, ஒரு பெரிய உத்வேகத்தோடு நீங்க இருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி கடந்த 3 மாத காலமாக அமைப்பு பணிகள்ல நீங்க எல்லாம் கவனம் செலுத்திருக்கீங்க. நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக இணைச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். மிக கடுமையாக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். சரித்திரம் காணாத அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்களோ நேற்றுக்கொண்டு நான் சொன்னா 8 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். காரணம், நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சி 10 ஆண்டு காலம் உன்னிப்பா பார்த்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் பார்த்திருக்கிறாங்க. இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே கிளை அளவுல நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வாரம் கழித்து நம்முடைய மண்டல் தலைவர்களுக்கான தேர்தல், நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையா அந்த ப்ராசஸ் இருக்குது. அதனால இந்த மாதமும் கூட அமைப்புக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய புதியவர்கள், அதாவது கட்சி உறுப்பினர்கள், நான் பொறுப்புல வர்றேன், நீங்களே வந்திருக்கீங்க, நான் கட்சிக்கு நேரம் கொடுக்குறேன், நான் கிளை தலைவராக வர்றேன், நான் மண்டல் தலைவராக வருவதற்கு ஆசைப்படுகின்றேன், அதனால் நானும் இந்த கட்சியில் உழைக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக உறுப்பினராக இருந்தவர்கள் இன்னைக்கு முழு பொறுப்புக்கு வர்றீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் வேகமா நாங்கள் பார்க்கிறோம். எல்லோரையும் வேகமாக பார்த்து உங்களுடைய அன்பை நிச்சயமாக பெற்றுக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் மிகச் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருப்பவங்க அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் களத்தில் இருக்க பகுதி, விழுப்புரம் பகுதியிலிருந்து யாராவது வந்திருந்தா கொஞ்சம் உடனடியாக விழுப்புரம் திரும்பி போங்க. புதுச்சேரிக்கு உதவி பண்ணுங்க. கடலூர் பகுதி பக்கத்தில் இருந்தா கொஞ்சம் பிடிச்சோடனே கடலூருக்கு வேகமா போங்க. அடுத்த 1 வார காலம் கீழே இருப்போம், மக்கள் இருப்போம், மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம். அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தருவச்சுக்கு அவங்க இருக்கிறாங்க. முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நளின்குமார் கட்டில் இவங்க அந்த அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வும் ஐயாவு மகாலில் 1:30 மணியிலிருந்து நடக்க இருக்கு.
அங்க போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம். இங்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் அந்த மேடைக்கு வாங்க, நிச்சயமா உங்களை சந்தித்து விட்டு களத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமா இருக்கணும். நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை. 2026 தேர்தல் வாழ்வா சாவா என்கின்ற தேர்தல். தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க கொடுக்கணும்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து ஒரு பெரிய அன்பு மழையால் நேற்றிலிருந்து இன்று கோயம்புத்தூர், சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்முடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு மழை. எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுன்னா எல்லோரும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். மீடியா நண்பர்களுக்கு, வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்னா டீட்டெயிலா நான் உங்களுக்கு நேற்றே சொன்ன சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு இந்த சுற்றுப்பயணம் நான் உடனடியாக விழுப்புரம் போறதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசணும்னா வீட்டில் நான் பேசுறேன். அதே நேரத்தில் 2-3 விஷயம். எச் ராஜா அண்ணன் இன்னைக்கு காலையில இந்த சிறப்பு நீதிமன்றத்துல அவர் போட்ட ஒரு 2 சமூக வலைத்தள பதிவு சம்பந்தமாக மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆர்டர் காப்பி கைக்கு வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் எச் ராஜா அவர்களோடு நிறுத்தும் நின்று கொண்டிருக்கிறது. அதன் மேல் அப்பீல் நாங்கள் போறோம்னா அதன் மேல் அப்பீல் போறோம். காரணம் அவர் சொன்னது வேறு, சொல்ல வந்த விதம் வேறு. ஆனால் நீதிமன்றம் அதை நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. காவல்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு தீர்ப்பு எடுத்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம். அதில் நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவருக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பத்திரிகை நண்பர்களுக்கு கருத்து சொல்லிடுறோம். நாளைக்கு சாயங்காலம் அந்த சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு வந்து ஒரு முறைப்படி அமர்ந்து, ஏன்னா அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஃப்ரீயாகவும் பண்ண முடியாதுன்னா கீழே முறைப்படி ஒரு சிட் டவுன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நாளைக்குன்னா நாளானைக்கு உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தோம். 1 மணி நேரம் இருக்குன்னா நிச்சயமா பேசுறோம். வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. வலது பக்கம் யார் வரணும்?